ஒரு சிறிய காகித விமானம், அதன் விலை வெறும் $50 என்று வைத்துக் கொள்வோம். இது உலகின் மிகப்பெரிய பணக்கார நாட்டை திவாலாக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இது என்ன முட்டாள்தனமான பேச்சு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு சினிமா கதையோ அல்லது வீடியோ கேமோ அல்ல. நிஜ உலகில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஒரு நிதர்சனம். ஈரான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியோ அல்லது அதிநவீன விண்வெளி ஆயுதங்களை கொண்டோ நாடு அல்ல. ஆனால் அவர்களிடம் ஒரு மிகச்சிறந்த திட்டம் இருக்கிறது. அமெரிக்கா போன்ற ஒரு மகா சக்தியை உடல் பலத்தால், ஆயுத பலத்தால் வீழ்த்துவதற்கு பதிலாக கணிதத்தால் வீழ்த்த ஈரான் முடிவு செய்துள்ளது. இந்த ஆட்டத்தின் நாயகன் ஷஹீத் எனப்படும் தற்கொலை கமிகசி ட்ரோன் ஆகும். நாம் பூங்காக்களில் வீடியோ எடுக்க பயன்படுத்தும் ட்ரோன்களை போன்றுதான் இதுவும் மிகவும் சாதாரணமான ஒன்று. ஆனால் இது வெடிக்கக்கூடியது. ஒரு ஷஹீத் ட்ரோனின் விலை சுமார் $50,000. இராணுவ கணக்கில் இது மிக மிக குறைவான செலவில் தயாரிக்கக்கூடிய ஒன்று. ஈரான் ஒரு நாளைக்கு சுமார் 500 ட்ரோன்களை தயாரிக்கிறது. தற்போது அவர்களிடம் 80,000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தயார் நிலையில் உள்ளன. ஒரு சிறிய லொரியின் பின்புறத்தில் 5 முதல் 10 ட்ரோன்களை வைத்து எங்கிருந்து வேண்டுமானாலும் ஏவலாம். இவை ரேடாரில் சிக்காமல் தாழ்வாக பறந்து சென்று ஒரு நாட்டின் மின்சார நிலையத்தையோ அல்லது குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையோ நீர் மூலமாக்கும். அமெரிக்கா இந்த ட்ரோன்களை தடுக்க தாட் என்ற அமைப்பை பயன்படுத்துகிறது. இது ஒரு ரோபோ கோல் கீப்பரை போல செயற்பட்டு வானில் வரும் இலக்குகளை சுட்டு வீழ்த்தும். இங்குதான் சிக்கல் ஆரம்பிக்கிறது. ஒரு ஷாஹத் ட்ரோனின் விலை $50,000. ஆனால் அதை சுட அமெரிக்கா பயன்படுத்தும் ஒரு ஏவுகணையின் விலை $10 லட்சம் ஆகும். ஈரான் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவுகிறது. ரேடாரில் திரையில் ஒரே நேரத்தில் 500 இலக்குகள் தோன்றினால் எதை சுடுவதென்று தற்காப்பு சிஸ்டம் திணறும். உங்கள் எதிரி உங்கள் மீது $10 மதிப்புள்ள ஒரு கல்லை எறிகிறான். அதை தடுக்க நீங்கள் $8,000 மதிப்புள்ள ஒரு தங்க கேடயத்தை வாங்குகிறீர்கள். கல் எரிப்பவன் களைப்படைவதற்குள் உங்கள் வங்கி கணக்கு காலியாகிவிடும். இதுதான் ஈரானின் திட்டம். சில நேரங்களில் ஒரு ட்ரோனை வீழ்த்த 2-3 ஏவுகணைகள் தேவைப்படும். அதாவது ஈரான் $50,000 செலவு செய்யும் போது அமெரிக்கா அதை தடுக்க $30 லட்சம் வரை செலவழிக்கிறது. ஈரான் $1 செலவழித்தால் அமெரிக்கா $60 செலவழிக்க வேண்டியுள்ளது. இந்த பணப்போரில் யார் முதலில் தோற்பார்கள் என்பது உங்களுக்கு புரியும். ஈரானை போன்று அமெரிக்கா ஏன் மலிவான ஆயுதங்களை தயாரிக்கவில்லை என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். அமெரிக்கா நிலவுக்கு சென்ற நாடு, ஐபோனை உருவாக்கிய நாடு. அவர்களால் ஏன் மலிவான ட்ரோன்களை தயாரிக்க முடிவதில்லை? இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது பனிப்போர் மனநிலை. பழைய காலத்தில் ரஷ்யாவை பயமுறுத்த அமெரிக்கா பிரம்மாண்டமான பளபளப்பான விலை உயர்ந்த ஆயுதங்களை தயாரித்தே பழகிவிட்டது. இரண்டாவது, ஒரு ஏவுகணை $10 லட்சம் விற்கப்பட்டால் அதை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய அளவில் கமிஷன் கிடைக்கும். அதுவே $1000 விற்கப்பட்டால் அவர்களுக்கு லாபம் இல்லை. எனவே இந்த முறையை மாற்ற யார் விருப்பமில்லை. அமெரிக்கா நினைத்தால் இந்த போரை தவிர்க்கலாம். ஆனால் இஸ்ரேல் என்ற காரணி அமெரிக்காவின் இந்த பொறியில் இறுக்கமாக மாற்றி வைத்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேலின் அடிமை போல வேலை செய்கின்றது. ஈரானின் ட்ரோன் தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி திரும்பும் போது அமெரிக்கா உடனடியாக தடுத்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்படாத ஒப்பந்தம். இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா தனது விலை உயர்ந்த ஏவுகணைகளை தடுப்பு அமைப்புகளை அங்கு நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஒவ்வொரு முறையும் ஈரான் ஒரு மலிவான ட்ரோன் மழையை பொழியும் போது அமெரிக்காவின் வரிப்பணம் கோடிக்கணக்கில் வானில் வெடித்து சிதறுகிறது. இஸ்ரேலுக்காக அமெரிக்கா இந்த போரில் கொதித்துள்ளதை தவிர இதனால் அமெரிக்காவிற்கு எந்த லாபமும் கிடையாது. மாறாக பெரும் பொருளாதார ரீதியில் அமெரிக்கா மறுநாடி வாங்க உள்ளது. நிதர்சனமாக பார்த்தால் இந்த போரில் ஈரான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தனது பழைய பனிப்போர் காலத்து பளபளப்பான ஆயுதங்களை வைத்துக் கொண்டு நவீன காலத்து மலிவான தந்திரங்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறது. அமெரிக்காவிடம் பணம் இருக்கலாம், ஆனால் ஈரானிடம் கணிதம் இருக்கிறது. இஸ்ரேலுடனான பிணைப்பு காரணமாக அமெரிக்காவில் இந்த போரில் இருந்து வெளியேறவும் முடியாது, தொடர்ந்து போரிடவும் முடியாது. இறுதியில் அமெரிக்காவின் கஜானா காலியாகும் வரை ஈரான் தனது $50 ட்ரோன்களை தயாரித்துக் கொண்டே இருக்கும். சுருக்கமாக சொன்னால் இது துப்பாக்கிகளால் நடக்கும் போர் அல்ல. இது பொருளாதார ரீதியாக எதிரிகளை சோர்வடைய செய்யும் ஒரு தந்திரமான சதுரங்க ஆட்டம். அதில் ஈரான் தற்போது ஒரு படி மேலே இருக்கிறது.